நவம்பர் 26ஆம் தேதி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கணபதி. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் நரேந்திர மோடி அரசுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தொடராக கருதப்படுகிறது. இந்த கூட்டத்தொடரிலே புதிய சட்டங்களை இயற்றவும் சட்ட திருத்தங்களை கொண்டு வரவும் ஒரு சிறப்பான வாய்ப்பு கிடைப்பதாக அரசியல் தலைவர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் இதற்கு அடுத்தபடியான பட்ஜெட் கூட்டத்தொடரிலே பட்ஜெட் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் மற்றும் விவாதங்களுக்கே பெரும்பாலான நேரம் ஒதுக்கப்படும். ஆகவே புதிய சட்டங்களுக்கும் சட்ட திருத்தங்களுக்கும் அதிக நேரம் கிடைக்காது. பீகார் சட்டசபை தேர்தலிலே நரேந்திர மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி தோல்வியடைந்தால் எதிர்க்கட்சிகள் புதிய வேகத்துடன் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரையும் முடக்குவார்கள் என அரசியல் தலைவர்கள் கருதுகிறார்கள். அப்படி இல்லாமல் நரேந்திர மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி பீகாரிலே வெற்றி பெற்றால் பின்னர் காங்கிரஸ் சாராத மற்ற கட்சிகளின் துணையோடு சட்ட திருத்தங்களை கொண்டு வரவும் புதிய சட்டங்களை இயற்றவும் முயற்சி செய்யலாம். ஏற்கனவே ஜிஎஸ்டி சட்டம் நிலுவையிலே இருக்கிறது. என்ஜாக் சட்டம் உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டது. அதே போலவே நிலத்தை கையகப்படுத்துவதற்கான சட்டத்தை அவசர சட்டமாக மீண்டும் கொண்டு வந்து அரசே கைவிட்டு விடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் நவம்பர் 26ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லியிலிருந்து.